ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிடிபி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் 6 நாள் போட்ட கடின சவால் பிஆர் ரேங்க் மேட்ச்சில் மாஸ்டர் போட்ட சவால் தான். ஸோ கைஸ், நீங்கள் எனக்கு நிறைய ஆதரவு தரீங்க, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லை கைஸ். ஏன்னா நம்ம இன்னும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டன் பண்ணணும் கைஸ். ஸோ நம்ம இப்போ இறங்குனது பீக்கு தான். பீக்கில் எல்லாமே லூட்டெல்லாம் பொடிக்கிட்டு இங்கே செட்டர் கீழே ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஆஃப்லைன் கேஸ் போல் அவனை A94 ஒன்று போட்டு விட்டு அவனை நாக் டவுன் பண்ணியிருப்போம். சரி, நீங்கள் எவனா எனிமி வரானா பார்த்துருந்தா இங்கே பாடைக்கிட்ட ஒருத்தன் ஸ்கோப் வச்சுட்டு யாராவது பார்த்துருப்பான். சரி, அவனை ஒரு மண்டையில் போட்டுட்டு MP5 ஹெல்த்தை உடச்சி விட்ருவான். அதனால் மெட்டிட் போட்டு இருப்பேன். சரி, நம்மக்கிட்ட அவ்வளோக்கு சரியான லூட் இருக்காது. அதனால் நம்ம அவனை சாவடிச்சிருப்போம்ல ஃபஸ்ட்டு ஒரு எனிமிகிட்ட. அவன்கிட்ட போய் பவுண்ட்ரி பிடிக்கிட்டு சரி நம்ம ரிவைவ் பண்ணி வச்சுக்கலான்னு ரிவைவ் பண்ண போயிருப்பேன். ரிவைவ் பண்ணும்போது எவனோ சைடில் அடிக்கிற மாதிரி கன் ஷாட் கேட்கும். சரி, எவன்டா அதுன்னு ரிவைவ் பண்ணிவிட்டு போய் வீட்டில் போய் பார்த்தா இங்கேருந்து ஏறி வருவார். சரி, ஹெட்ஷாட் போட்டுடலாம் எதுக்குன்னு நான் வெயிட் பண்ணுவேன். அதான் நான் செஞ்ச தப்பே. அவர் நம்மள நம்மளை அடிச்சிருவார். அதுக்குள்ளே ரோல் போட்டுருவார். சரி வாடா அவன் நீ எப்படி தான் அடி தான் வாங்கணும்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே அடைச்சிரும். சரி வா, நான் வீட்டை சுற்றி வரேன், வீட்டை சுற்றி போவேன். வீட்டை சுற்றி போகும்போது ஸோ அவரும் வருவார். அவருக்கு மண்டையிலே ஒரு ஷாட் போட்டு பார்த்தா பாதி ஹெச்பி குறைச்சி விட்டுருவார். சரி, நீ ஹெச்பி போட்டு இருப்பேன். சரி, எவனோ மேலேருந்து இறங்குற மாதிரி இருக்கும். பார்த்தா மறுபடியும் அவன் தான். சரி, நான் ஹேர்லையே முடிச்சு விடலாம் பார்த்தா அடித்தா அக்யூரேசி வராது. சரி வாடா நீ எங்கடா இருக்க பார்த்தா அதுக்குள்ளே ஊக்காங்க போட்டு இருப்பான். ஊக்காங்க போட்டு எனக்கு தெரியவே தெரியாது. சரி, நம்மளுக்கு எனிமி சுட்டு காட்டணும்னு தெரியும். சரி வாடா நீ இன்னும் பின்ன இறங்கிடுவான். நீ இறங்கணுன்னே ஒரு ஸ்கோப் போட்டு அழுத்தி பிடிச்சிருவேன். நான் செத்துருவான். அதுக்குள்ளே அவங்களை அச்சுமையெல்லாம் குறைச்சி விட்ருவான். பின்ன இங்கே சைடு பார்த்தா ஒருத்தன் பைக்கில் வருவான். பைக்லேயே அவனுக்கு பாதி ஹெச்பி குறைச்சிருவேன். பின்னாடி இங்கேருந்து ஓடி வந்தால் இங்கே ஒரு மாஸ்டர் ட்ரக் எடுத்து போவான். நானும் அடிப்பேன் கைஸ். மாஸ்டர் ட்ரக்கு உடையாது. என்ன தப்பு பண்ணுறேன்னா ஸ்கோப் போடாமல் அடிச்சிட்டேன். அதனால் அக்யூரேசி கிடைக்காது கரெக்டாக. சரின்னு பின்ன இங்கே எல்செப் வீடுகிட்ட போகலாம். இங்கே ஜோனு வந்தால் வருவோம். இல்லாட்டி அங்கே லூட் ஒருத்தவன் பொறுக்கிட்டு இருக்கான். சரி, அவனை அடிக்கலான்னு போவேன். அதுக்குள்ளே அவன் லூட்டே பொறுக்கி முடிச்சிடுவான். சரி, நான் பாட்டுக்கு ஸ்கோப் போட்டு இப்படி சாதாரணமாக நின்றுப்பேன். பாட்டை டக்குன்னு இவன் நம்மளை அடிப்பான். சரி, மேலேருந்து வேறு ஒருத்தருக்கு இறங்குவான். அவன் அடிக்கலாம் பார்த்தா டக்குன்னு நம்மளை ஒருத்தன் அடிப்பான். பின்ன சீக்கிரம் இன்னையில் போட்டுட்டு ரிப்போர்ட் கிட்ட சுற்றுட்டு சரி அவனை போய் அடிக்கலான்னு போவேன். பார்த்தா அதுக்குள்ளே சைடில் ஒருத்தர் எனிமி நம்ம டப்புடிப்புன்னு அடிப்பான். நல்ல வேலை இந்த வாட்டி இங்கே நம்ம செத்து போயிருப்பேன். ஏன்னா அந்த சைட்லேயும் எனிமி இருந்தால் இங்கேயும் இருந்தால் நான் செத்து போயிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். சரி, நீங்கள் எனிமி வருவான்னு பார்த்தா வரவே மாட்டான். சரி, என்ன எல்சேப் வீட்டில் போய் கேம்ப் பிடிச்சிடலாம், வரவையெல்லாம் அடிக்கலாம் பார்ப்பேன். ஸோ கைஸ், நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் அமுக்கி விட்டால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். மறுபடியும் வீடியோ போட இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது கைஸ். நிறைய 1v4 கேம் பிளே எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ண. ஸோ கைஸ், நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம பேஜில் போய் நம்ம இதை தொட்டு பாருங்கள். டிடிபி கேமிங் கீழே இருக்கா, அதை தொட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். ரேங்க் போஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். நிறைய கேம் பிளே வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். இன்னும் நிறைய கேம் பிளே வீடியோலாம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு சேரும். சரின்னு அவனை ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். அவன் கிடைக்கவே மாட்டான். அவன் அடிக்கலாம் பார்த்தா அவன் இங்கே ஓடிடுவாங்க 2 பேரும். சரி, என்னடா இதுன்னு போய் பீமா சக்திக்கு போவோம் கைஸ். கீழே இறங்கி போவோம் பீமா சக்தியில் இருக்கானா அவனை அடிக்கலான்னு போவேன். பார்த்தா எவனும் இருக்க மாட்டான். மேலாப்பில் பார்த்தா சரி கால் எடுத்துகிட்டு போயிடலாம் ஜோனுக்குன்னு மெதுவாக நடந்து போவேன். ஸோ கைஸ், இந்த இடத்துல பாருங்கள், நான் கணிச்சிருக்கவே மாட்டேன். அந்த என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த காமன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல அவன். இவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் பாருங்கள் இவனை என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இவன் நம்மளை அங்கேருந்து சுற்றி அடிப்பாங்க கைஸ். அவன் நம்மளை அடித்ததும் ஒரு பெனிஃபிட்டாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் நடந்து இல்லாட்டி வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் ஜோனுக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலாப்பில் இறங்கிட்டோம் ஜோனுக்கு. ஸோ கைஸ் இந்த இடம் மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக கிராஸ் ஃபயராக நடக்கும். நம்ம 4 கில் அடிச்சோன்னா இன்னும் 11 அலைவு இருக்கும். சரி, நீ எவனாவது கிடைக்கிறான். நம்ம இப்போ லாங் ரேஞ்ச் கன்று 28 புல்லட்டு தான் இருக்கும். எவனும் கிடைக்க மாட்டான். ஆனால் முன் வீட்டில் ஒருத்தன் போயிட்டே இருப்பான். நம்ம அடித்தாலும் அவன் எங்கேயாவது உட்காந்தா நம்ம ஹெட்ஷாட் அடிச்சிக்கலாம் தான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் அவன் எங்கேயும் உட்காடவே மாட்டான்.
ஸோ உட்காந்து தொலைண்டா லூசு பையன் நானும் பார்த்துட்டே இருப்பேன், உட்காடவே மாட்டேன். அதுக்குள்ளே ஜோனும் வந்துடும். சரின்னு நான் இது சரிப்படாது, அங்கே ஒருத்தர் இருக்கானா, சரி அடிச்சிடலான்னு பார்ப்பேன். சரி அடிச்சிட்டா பின்ன எல்லா எலும்புக்கும் நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். சரி அவன் இங்கே தான் வரான்னு வெயிட் பண்ணுவான், இங்கே வரட்டும்னு வெயிட் பார்த்தா அவன் கரெக்டாக ஜோனுக்கு போவான். சரி அடிக்கலாம் தான் பார்ப்பேன். சரி அடித்தா புல்லெட்டு வேஸ்ட் ஆகிட்டுன்னு மெதுவாக வெயிட் பண்ணுவேன். பின்ன சைட்லாம் ஒருத்தர் நம்மளை அடிப்பான். எங்கடா அவன் பார்த்தா இங்கே கோஜோ க்ளோவால் போட்டுட்டு இங்கே ஜோனுக்கு வருவான். வணக்கம் நான் அப்போல அவன் சோழி முடிஞ்சுன்னு ஹெட்ஷாட் போட்டு அழுத்தி போட்டு அவனை முடிச்சுடுவோம் பைஜானில். சரி இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் பொடிக்கிட்டேன். சரி நம்ம 5 கில் அடிச்சிட்டோம், எப்படியாவது போயா அடிக்கணும்னு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா 6 கில் தான், இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. சரின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். பின்ன நம்மளுக்கு ட்ராகனை கிடச்சிடும். சரி அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி எவனாவது வரான், ஜோன்லேருந்து எவனாவது வரானா வெயிட் பண்ணுவோம். எவனும் வரமாட்டானோ ஸ்கோப் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எவனும் இருக்க மாட்டான். நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம புது ஐடியே வாங்க போகிறோம் கைஸ். அதில் நிறைய ஹீவோ கன்ஸ் இருக்கிற மாதிரியும் நீங்கள் நிறைய சஜஸ்ட் பண்ணுங்கள். என் கூட விளையாடணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட விளையாடுறேன், ப்ளே பண்ணுறேன். இன்னும் நிறைய மேட்செல்லாம் நான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம். பின்ன டோர்னமெண்ட் மேட்சஸ்லாம் இருக்குது, டோர்னமெண்ட் விளாட்லாம் நம்ம. ஆனால் சோலோவாக தான் விளையாடுவோம், ஏன்னா நம்மளுக்கு டீம்மேட்ஸ்லாம் இல்லை. நம்ம கூடிய சீக்கிரமாக டீம்மேட்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் யார் பார்க்குறாங்களோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரி இங்கே ஒருத்தர் நம்மளை அடிப்பான். சரின்னு நம்ம அடிக்க முடியாது. சரி அங்கே போய் பார்த்தா 2 பேர் 3 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. சரி நான் மெதுவாக போவேன், அங்கே 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. சரிங்க அவன் தான் வருவான்னு பார்த்தா அவனை அழுத்தி போட்டுருவான், அவன் செத்துருவான். இங்கே தனியாக ஒருத்தர் பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாள், பாலை மேலே வாடாமாப்பில் 2 அடி போடுவான், செத்துருவான் அவனும். சரி நீங்கள் பார்த்தா இங்கே 2 பேர் சண்டை போடவும் மாட்டாங்க. என்னடா இது, இன்னும் நாம் 7 கில் அடிச்சிட்டோம், இந்த வாட்டியும் எப்படியாவது நம்ம 10 கில் அடித்து அடிச்சிட்டோன்னா நாம் தான்டா வெறித்தனம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி அவங்கள முதல்ல அடிக்க விடலான்னு வெயிட் பண்ணி லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பேன். ஸோ கைஸ் இந்த லாஸ்ட் ஜோனில் உங்கள்கிட்ட நிறைய டோக்கன் இருந்து இந்த மாதிரி பெட்டி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஜோன் ஃபைட்டுக்கு தேவைப்படாது எல்லாமே. சரி நீங்கள் பார்த்தா அவன் அடித்து போட்டுருவான் அவனை. சரி நம்ம இந்த டைம் தான் போகணும், இந்த டைம் கரெக்டான டைம்னு போய் பார்ப்பேன். எவனும் இருக்க மாட்டான், ஜோனு மூவ் ஆகும். சரி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. நானும் ஸ்கோப் போட்டு பார்த்துருப்பேன், கிடைக்கவே மாட்டேன். அவன் எங்கேருந்து வரானே தெரியாது. சரி வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நானும் குனிஞ்சு போயிட்டு இருப்பேன். ஸோ கைஸ் நான் ஃபுல்லாக கண்டென்ட் க்ரியேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாவில் கூட ஐடி ஓப்பன் பண்ணலாம். எங்கே எடுப்பானே தெரியாது, டக்குன்னு அடிப்பான் நம்மள. சரி டக்குன்னு க்ளோவல் போட்டுருவானா. அட மாப்பிள்ளை எங்கடா இருந்தால் எவ்வளோ நேரம்னு பார்த்துருப்பேன். சரி மெட்கியூப் ஏற்றிடுவேன். சரின்னு நான் போவேன். சரி அவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் எப்போயுமே சொல்லுவேன் லாஸ்ட் ஒன் ஃபைட் எப்போயுமே முக்கியம்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் கோட்டை விட்டுருவேன். லாஸ்ட் ஒன் ஃபைட்டில் இங்கே விடுவேன், அவன் டேமேஜ் போகும், ஆனால் அவன் சாக மாட்டான். அதுக்குள்ளே நம்மளை அடித்து போட்டுருவான். ஆனால் போயா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் கேஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you to all, பாய். ஸோ இது பழைய வீடியோ, நம்ம ஏற்கனவே 4 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணி